அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, குட்டீஸ்களே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, விசில் பறக்கணும் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா, அடையநாடு என்றாலோ அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. ஸ்காட்லாந்து சொர்க்கம் போல அழகானது. ஆனால் இங்கு வாழும் இந்தியர்களின் அன்பும் உணர்வும் கலாச்சாரமும் சேரும் போது அது இன்னும் சொர்க்கமாகிறது. Scotland is so beautiful, but it's the warmth of the Indian community that makes it feel like heaven. And today this hall is the heart of that warmth. பல மொழி, பல மதம், பல பண்பாடு, ஆனால் நம்மை இன்று இணைக்கும் ஒரே மொழி தமிழ். அன்பின் மொழி, பண்பின் மொழி, உலகின் தொன்மையான மொழி. வெஸ்டர்ன் தமிழ் சங்கம் சார்பில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் எங்களின் சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் சங்கம் போன்ற சங்கங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
நம் புகழ்பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்கால் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனின் பெரும் கதை நீதியை இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழன் அது. தாயின் துன்பம் என் வாழ்க்கையில் தொடங்கும் என்னை வீரனாக வளர்த்தது. வீரத்திலும் கல்வியிலும் கலைகளிலும் நான் சிறந்தவர். என் பகைவர்களை வென்று நீதியை நிலைநாட்டினேன். ஒரு பெண், ஒரு மனைவி. என் கணவன் வளையாபதி மீது என் அன்பு அளவற்றது. அவரை நான் முழு நம்பிக்கையுடன் நேசித்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய சந்தேகம் என் வாழ்க்கை இருளாக்கிவிட்டது. நான் இந்த கணவனை என்னை கொல்லத் துணிந்தான். காதலுக்காக கல்வனை மணந்தேன். அந்த கல்வனோ என் நடிகருக்காக என் உயிரை பறித்து பார்த்தான். எல்லாருக்கும் தமிழுடைய அருமையும் பெருமையும் நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம இப்போ போய் தமிழை வாழ்த்தி பாடுவோம். தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமலர்ந்து நவித்து மலர்ந்திடும் பன்மொழி வாழியவே, வாழ நிரந்தர வாழ தமிழ் மொழி வாழிய வாழியவே. முடிச்சிடலாமா?